தலைமுறைகள் கடந்தும் 48 வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா. வணக்கம் ஐயா, வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம முதல் தலைமுறை கற்றல் மைய நாடகம் பார்க்க போறோம். என் பேர் தருண், காவியா, என் பேர் அமுதவள்ளி, மஞ்சுளா, என் பேர் லோகேஸ்வரி, ஜீவிதா, கன்னிகா பரமேஸ்வரி, கோபால், தனபாக்கியம், வேதா, தமிழரசி, என்னோட பேரு ஜனனி, திவ்யா, மணிகண்டன், ஜெயலட்சுமி, நந்தினி, அமுதப்பிரியா. நான் பிஎஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். MSW செகண்ட் இயர். நான் பிகாம் முடிச்சுட்டு இப்ப சிஏ பண்ணிட்டு. நான் எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் பிசிஏ, நான் பிகாம் சிஎஸ், ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஜெனரல். MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். நான் பிஏ ஹிஸ்டரி செகண்ட் இயர் படிக்கிறேன். பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிட்டு இருக்கேன். நான் பிஏ ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். எம்பிஏ ஹெச்ஆர், நான் பிஎஸ்சி ஜியாலஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பிஎஸ்சி ஐடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி சைக்காலஜி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி பண்றேன். வணக்கம், என்னோட பேர் மாரிசாமி. சொந்த ஊர் எட்டயபுரம். MA வரலாறு வந்து கரஸில் தான் படித்தேன். ஏன்னா 10வது முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது, குடும்ப சூழல். திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக, துணை இயக்குனர், இணை இயக்குனர்னு ஒரு 7 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்ணகி நகருக்கு ஒரு பொருளாதார சூழல் காரணமாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2004 வந்து குடிபெயர வேண்டிய கட்டாயம் இருந்தது. இங்கே எல்லாமே வந்து மறுகுடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் இருக்கிறதுனால அவங்களுக்கான பொருளாதார சூழல், அவங்களுக்கு கல்வி, அடிப்படை தேவைகளுக்கே போராட வேண்டிய சூழலில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு 100க்கும் மேற்பட்ட பகுதியிலேருந்து 23,704 குடியிருப்புகள் இங்கே வந்து ஒரே இடத்துல வந்து குடியமர்த்திருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து கல்வியின் தேவையை வந்து பெரும்பாலும் அறியாமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கல்லூரிகளோ நம்மளுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கான சூழல் இங்கே மிக குறைவாக இருந்தது. உளவியல் ரீதியாக அவனுக்கு இருக்கிற சிக்கல், வாழ்வியல் முறை, இது எல்லாத்தையும் மாற்றணும், இவனை பாஸ் பண்ண வைக்கணும் அடிப்படையில் அப்படின்றதுக்காக தான் 2016 வந்து நாங்கள் அப்துல் கலாம் பீப்புள் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் இறையன்பு சார் கைட் பண்ணார். எங்களை வந்து ஈவினிங் டியூஷன் நடத்தி பசங்களுக்கு கல்விக்குன்னு கேட்ட உடனே அவங்க என்ன பள்ளிக்கூடத்தில் அனுமதி வாங்கி கொடுத்துருந்தாரு எங்களுக்கு. இந்த 2017 10th +1 +2 இவங்களுக்கு மட்டும் வந்து ஈவினிங் டியூஷன் ஆரம்பித்தோம். படிப்படியாக என்னென்னா 2017-18வது வருஷம் 10th +1 +2 எல்லோரும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணாங்க பசங்க. அதுக்கப்புறம் 6வதுலேருந்து ஆரம்பித்தோம். அடுத்தது 1வதுலேருந்து ஆரம்பித்தோம். அப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு சென்டரில் நடந்த ஈவினிங் டியூஷனு இப்போ படிப்படியாக வந்து இன்றைக்கி 10 இடத்துல நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கு 450 மாணவர்கள் வந்து எங்கிட்ட பயின்றுட்டு வராங்க. இன்றைக்கி வரையும் என்னென்னா 272 மாணவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக மாறி இருக்காங்க. எல்லாமே இறையன்பு சார் மூலயமா இதெல்லாம் சாத்தியப்பட்டது எங்களுக்கு. பசங்க படிக்க வரதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. அடிப்படையில் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்களோட சிக்கலை என்னன்னு தெரியப்படுத்தி, நீங்கள் வந்து வீட்டில் வந்து அவனுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்காம, ஏன்னா பொழுதுபோக்குன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஈவினிங் போடணும்னா முழுக்க சீரியல் போடுவாங்க. பசங்க என்னென்னா ஸ்கூல் விட்டு வந்தவொடனே படிக்கிறதுக்கான சூழல் இருக்காது. அப்போ அவங்க எங்கன்னா வெளியே போகணும். அப்போ வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு ஈவினிங் டியூஷன் சென்டர் அவங்களுக்கு ஒரு வடிகாலாக இருந்தது. இங்கே வந்தால் படிக்கலாம் அப்படின்ட்டு. என் குடும்பத்திலேயே நான் தான் முதல் பட்டதாரி. என் அப்பா வந்து பெயிண்டர் வேலை செய்கிறாரு. என் அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங். இப்போ எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. என் 2 தம்பிங்களும் என் கூட படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து அப்துல் கலாம் மக்கள் நல சங்கத்தில் வந்து 10th-லேருந்து 12th வரைக்கும் டியூஷன் இங்கே தான் படித்தேன் நான். ஸோ இப்போ வந்து நான் பசங்களுக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பசங்களுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சிவில் சர்வீஸ் பண்ணணுன்றது ஆசை. அதனால தான் நான் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து நான் செகண்ட் இயர் போய் படிச்சுட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இறையன் பையா கிட்ட சொல்லி இப்படி இருக்குங்க ஐயா, என்ன பண்ணலான்னு ஆசைப்படுறீங்களா, இந்த விளையாட்டு பயிற்சி, தற்காப்பு பயிற்சி, பண்பாட்டு பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமையா. அவங்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் ஒரு உடலுக்கும் மனதுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் யோகாவுக்கு முதல்ல ஆரம்பித்து கொடுத்தாங்க. இப்போ 7 வருஷமான யோகா நடத்திட்டுருக்கோம். காலையில் 5:30 to 6:30 வந்து யோகா கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. இதுமாதிரி ஒன்றுத்துலேயும் அப்போ பண்பாட்டு பயிற்சியில் மாணவர்களுக்கு வந்து என்னென்னா கலையில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நடனம் ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் பரதநாட்டியம் கிளாஸ் வச்சுருக்கோம், பப்பட் கிளாஸ் வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து நாடக பயிற்சி வச்சுருக்கோம்.
கிராஃப்ட் ஒர்க்கு வச்சுருக்கோம், கீபோர்டு பயிற்சி வச்சுருக்கோம், பறை இசை வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பயிற்சியிலையும் வந்து 20 பேர் 40 பேர் 50 பேர் 60 பேருன்னு என்கிட்ட இருக்கிற 450 பசங்களையும் ஒரு பயிற்சியில் வந்து இன்வால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அவங்கள எப்போவுமே வந்து பிஸியாகவே இருக்க வச்சுருக்கோம். ஏன்னா இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீ போகணுன்னா படிக்கணும். இங்கே பொதுவாகவே நம்மளோட இந்தியாவில் எப்படி இருக்குன்னா சோஷியலி இல்லாட்டி எக்கனாமிக்லி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பரதநாட்டியம் வந்து ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருக்குது. அது வந்து அவங்களால வந்து கற்றுக்க முடியாத விஷயமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கலைங்கிறது எல்லாருக்குமானது. அண்ட் இட் ஹேஸ் டு அது எல்லாருக்கும் போய் சேரணும். டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குது தவிர்த்து வேற ஒரு எக்ஸ்போஷருங்கிறது எதுவும் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் அதனால அவங்களுக்கு டெவலப் ஆகுது, அவங்க நல்லா பண்ணுறாங்க. எனக்கு 13-14 வயசுலேயே எனக்கு பரதம் கற்றுக்க ஆசை. வீட்டு சூழ்நிலையில் அவங்க அனுப்பலை. அதனால் எனக்கு இப்போ கிடைச்ச வாய்ப்பை நழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கு. ஒரு 8 மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிற பசங்க வந்து இஸ்ரோவுக்கு போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 31 மாணவர்கள் வந்து மினி சேட்டலைட் லான்ச் பண்ணதில் 50 கிராம் உள்ள சேட்டலைட் லான்ச் பண்ணதில் குழுவில் கலந்துக்கிட்டு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு, நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டுன்னு ஒரு 5 ரெக்கார்டு புக்குகளை அவங்க பேரை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. கணிகநகர்லேருந்து போயிட்டு நிறைய விஷயங்களில் விளையாட்டு பயிற்சி, தற்காப்பு பயிற்சி, பண்பாட்டு பயிற்சிகள் மூலிமா நிறைய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும் போது அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை அவங்களே இப்போ முன்னுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். 4 பேர் உன்னை கவனிக்கணும்னா நீ இது படிச்சிருக்கேன்னு சொன்னால் தான் உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது அவனுக்கு படிப்புக்கு இதை வச்சுக்கிட்டே நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். இப்போ என்னென்னா நாங்கள் இங்கே படித்தோம், டியூஷன் படித்தோம். இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். சின்ன பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கும் போது நம்மளும் நிறைய விஷயம் கற்றுப்போம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து வீட்டிலேயே இருந்த பசங்க. ஸோ வெளியில் வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட மோட்டிவேஷனால் தான் நான் இப்போ சிஏ பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து இறையன்பு சாரும் காரணம். கல்வி மட்டும்தான் அப்போலாம் எதுனா சமூகம் சார்ந்து சிந்திக்கணுன்றதை நான் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். இதனால் என்னென்னா மாணவர்கள் இடைநீற்றல் வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு. தீய பழக்க வழக்கங்களில் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது நிறைய குறைஞ்சிருக்கு. குழந்தை தொழிலாளர்கள் ஆகாமல் இருக்குது. சிறு வயதில் சிலருக்கு திருமணம் ஆகிறது வந்து தடுக்கப்பட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி நிறைய மாற்றங்கள். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னென்னா ஆண்களை விட மாணவிகள் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட்டே வந்து இங்கே என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, மக்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அதில் நாங்கள் முன் வச்சது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இருந்ததுன்னா வேலை வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்திக்க முடியும், சுய தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பெரிய முதலீடு இல்லாத சிறு தொழில்களுக்கான பயிற்சிகள் கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம். பெரும்பாலும் பெண்கள் வேலை செஞ்சு இங்கே நிறையா வந்து குடும்பத்தை ரன் பண்ணுற வேண்டிய சூழலில் இருக்காங்க. ஆனால் படிப்பு இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு என்னென்னா நிரந்தரமான வேலையோ சுயதொழில் வாய்ப்போ இல்லாமல் இருந்தது. 5000 ரூபா இருந்ததுன்னா பியூட்டிஷியன் அவங்களே வீட்லேயே வச்சுட்டு அந்த மெட்டீரியல் வச்சுக்கிட்டு அவங்க பியூட்டிஷியன் நம்ம ஒரு இடத்துக்கு போனாலே 2000-3000 சம்பாதிக்கிற அளவு இருக்கலாம். ஒரு ஊசியும் ஒரு இது மட்டும் இருந்தோன்னா ஒரு 500 ரூபாயில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுக்கிட்டாலே ஆரி எம்ப்ராய்டிங் பேட்ச் இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து கற்றுக்குறவங்க நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து எதுவுமே இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இதில் இருந்தாவது நம்ம மேலே வரலாம் அப்படின்றவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸு அந்த மாதிரி வந்து பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கோங்க. அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இதில் கற்றுக்கிட்டு இப்போ இங்கே கற்றுக்கிற டைம்லேயே நாங்கள் அவங்களுக்கு வந்து இங்கேயே கஸ்டமர் ப்ளவுஸு போடுற மாதிரியும் நிறைய அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவாங்க. அதை வச்சு இவங்க லைசன்ஸ் வாங்க, இதுக்கெலாம் அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் உமனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்து தான் வராங்க. ஒரு சில பேர் வந்து மார்னிங் கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போக வேணான்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு இஷ்யூ அடி வாங்கிட்டு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு ரத்தமாக இருக்குது மேம், நான் இப்போ வர முடியாது, ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நான் கால் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, என்னோடய நேம்லாம் ரிமூவ் பண்ணிடாதீங்க, நாங்கள் வந்து இதை கற்றுக்கணும், கற்றுக்கினா தான் மேம் எங்களுக்கு உள்ள இங்கேருந்து நாங்கள் வெளியில் வர முடியும்,
நாங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் கற்றுக்கிட்டு நாங்கள் வெளியில் வருவோம் மேம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். நான் ஒரு 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. வீட்டிலே இருந்து அப்படியே எல்லாமே நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து பாப்பா தூக்கிட்டு வந்து பண்ணலான்னு சொல்கிறதுனால நான் பாப்பாவும் கூட்டிகிட்டு வந்து எல்லாமே கற்றுக்கலான்னு இருக்கேன். இது மூலிமா நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் வெளியே போனால் என்னுடைய ஃபேமிலியோ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் நல்லா வச்சுருப்பேன். நான் வந்து 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கேனே. நான் வந்து MBA டிகிரி முடிச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் ஒர்க்குக்கு போக முடியல. அதுக்கப்புறம் பாப்பாலாம் இருந்தனால என்னை பாப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அம்மாவும் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்கக்கிட்டேயும் விட முடியல. அதனால் நான் அப்படியே இருந்துட்டேன். என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஒர்க்கு. இங்கே ஆரி கிளாஸ் வந்து பசங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. அதனால் அவங்கள தனியாக என்னால் வீட்டில் விட்டுட்டும் வர முடியாது. அதனால் கிளாஸில் இங்கே பசங்களை வச்சுக்கலான்ற ஒரு இது சொன்னனால நான் கிளாஸுக்கு இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இப்போ 2 பசங்க நான் இங்கே வச்சுட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த சூழல்லேருந்து என்னால் வெளியே வேலை தேடி நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் என்னால் செலக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஆரி கிளாஸ் முதல் தலைமுறை அறக்கட்டளையில் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் 4 மந்த்ஸ் பிஃபோர் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போது முடிக்க போகிறேன். இது ரிலேட்டடாக ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன், எம்ப்ராய்டரிங் ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன், அட்வான்ஸ் லெவல் ப்ளவுஸும் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்ட ப்ளவுஸ் தான். ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு ஒரு 2-3 ஆர்டர் சேர்ந்தா வந்தாலே எனக்கு வந்து திணறும், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம், தனியாக பண்ணுறோமே அப்படின்ட்டு. இப்போது எனக்கு 5 ஆர்டர் இல்லை 20 ஆர்டர் வந்தால் கூட இங்கே சேர்ந்து பண்ணுறதுக்கே என் கூட எல்லாரும் இருக்காங்கன்ற ஒரு தைரியம். ஸோ இங்கே நான் அந்த மாதிரி யோசித்தேன், நம்ம மட்டும் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கொடுத்தேன். அவங்களாம் யோசிக்காமல் எனக்கு நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தேனோ அதை விட அதிகமாக எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. என் கஸ்டமர்கிட்டே எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சிது. இன்னும் எனக்கு ஆர்டர் அதிகமாக வருது. நான் தனியாக பண்ணாமல் என் கூட இருக்கிறவங்களையும் சேர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு என்னோடய பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் போகுன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு 54 பேர் வந்தாங்க. எதுவுமே எதிர்பார்க்காம பயிற்சி கொடுக்கறதுக்கு, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்தாங்க. அவங்க மூலிமா ஒரு 55 லட்ச ரூபாய்க்கு வந்து ரெனோவேஷன் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து இறையன் பையா மூலிமா, அவங்க நண்பர் மூலிமா, அப்புறம் இறையன் பையா அவங்க அண்ணன் திருப்புகழ் IAS மூலிமா, அவங்க நண்பர்கள்லாம் ஒருத்தர் தொடர்பு எடுத்து டாய்லெட் கட்டி கொடுத்தது. அப்புறம் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் மூலிமா 22 லட்ச ரூபாவில் வந்து சோலார் அமைச்சு கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்ணகி நகரில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. போதை மறுவாழ்வு மையம் இங்கே தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்படி இங்கே விர்டுசா மூலிமா இப்போ கம்ப்யூட்டர் லேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆட்டோவுக்கும் வந்து பயிற்சி முதல் முறையாக பெண்களுக்கு வந்து கொடுத்தது தமிழ்நாட்டிலே இங்கே தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலிமா அறிமுகப்படுத்தி இன்னசென்ட் திவ்யா மேடம் நிறைய சப்போர்ட் பண்ணி பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஒரு 9 பேருக்கு வந்து மானியத்தில் 1,08,000 ரூபா வந்து மானியத்தோடு ஒரு 9 பெண்கள் இன்றைக்கி வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வருமானம் வந்து போதாமல் இருந்ததால், எனக்கு பசங்க இருந்ததால் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸும் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து முதல் தலைமுறையில் ஆட்டோ ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க, மகளிருக்கு மட்டும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்தேன். இங்கே IRT மூலமாக ஃப்ரீயாகவே ஆட்டோ, காரு எல்லாமே ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்க. 38 நாள் எங்களுக்கு கிளாஸ் இருந்தது, முடிச்சாச்சு. இந்த ஆட்டோ வாங்கினதால எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆரி, எம்ப்ராய்டிங்கு, பியூட்டிஷியன்னு, டிரைவிங் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி இவங்க தேவையை அவங்க பூர்த்தி பண்ணுறது, அவங்க தேவையை இவங்க பூர்த்தி பண்ணுறது, இப்படின்ற பலதரப்பட்ட நட்பு வட்டாரம். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கூட பேசிக்கிறதுக்கான சூழல் இல்லாமல், பழகிறதுக்கான ஒரு சூழல் இல்லாமல் இருக்காங்க, அந்நியப்பட்டே இருந்தாங்க. இங்கே வந்த ஒன்று அவங்க பேசி பழகி புரிஞ்சு அக்கா தங்கச்சிக்கு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பெண்கள்ன்றதுனால தெரிஞ்ச வழிகள் எல்லாமே இறையன் பையா மூலியமாக ஒரு ஆலோசனை பெற்று எங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இளமை காலங்களில் படிக்க முடியாமல் 73 வயசு வரையும் நிலவொலி கல்வி மூலிமா எங்ககிட்ட 59 பேர் படிச்சிருக்காங்க, எழுத படிக்க கற்றுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ 10th வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் வேதநாயகன் ஒரு அம்மா வந்து எழுதி பாஸ் பண்ணி ஆவினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போன வருஷம் கூட வேளாங்கண்ணின்னு ஒரு அம்மா வந்து பாஸ் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து குடிநீர் வாரியத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. மக்களோட
கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், அப்புறம் வந்து ஸ்கில், இது 4 துறையிலையும் வந்து வேலை செய்கிற அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஏன்னா எங்களோட பணம்ன்றது கிடையாது. நாங்கள் எடுத்து ஒரு படி வச்சோம், எங்களை அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு பாதையை காட்டி இறைவன் பையா வந்து வழி நடத்திட்டு போகிறதுனால அடுத்தடுத்து செய்கிறதுக்கான நல்ல மனிதர்கள் தொடர்புலாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இன்றைக்கி வரையும் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஒத்துழைக்க நிறைய அரசு சார்ந்து எல்லா துறைகளும் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய பேர் பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எந்த பொருள் உதவியும் நாங்கள் பண்ணுறதில்ல, பண உதவியும் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து இப்போ நாங்கள் சிறிதளவில் ஒரு வேலை பணி செஞ்சோன்னா அவங்க அளவில் வந்து பெரிய பணிகள் வந்து இங்கே எங்களுக்கு உதவி செஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து 48 வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம், அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.